நம்ம காளான் பண்ணைக்கு சீடெல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக வைக்கல் எல்லாத்தையுமே ஊற வச்சாச்சுங்க. ஊற வச்ச வைக்கல் நல்லா 20 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. சரி இன்னைக்கு கவுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பார்த்தா இழுக்கவே முடியல. நான் வேற ஒரே ஆளா இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம்லாம் பேசிட்டு மாடிக்கு வேக வேகமா எந்திரிச்சு வந்துட்டேங்க. ஒரு வேகத்துல வந்தது வந்துட்டா நம்மளே இழுத்து வேலையை முடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா இதை நகட்டுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. நகட்டி கொண்டு வந்து படிக்கட்ட பக்கமா வச்சாச்சுங்க. இந்த வைக்கோல்லாம் எதுக்காக ஊற வைக்கிறோம் அப்படின்னா 2 மெத்தட் இருக்குங்க. ஒன்று வேக வச்சு வைக்கிறது, இன்னொன்று ஊற வச்சு வைக்கிறதுங்க. வேக வச்சு வைக்கிற மெத்தடு நல்லா தாங்க இருக்கும். ஆனால் கொஞ்சம் வேலை அதிகம் அப்படின்றனால ஊற வச்சு வைக்கிற மெத்தடே நம்ம சூஸ் பண்ணியாச்சுங்க. வைக்கலாம் தண்ணியில் மறந்து மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஒரு கல்லை தூக்கி வச்சிருந்தாங்க. அந்த கல்லை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ட்ரம்மை கோத்து போட்டால் இன்னும் நல்லா தண்ணி வடிஞ்சிருங்க. ஒரு அலை சவுண்டு காதில் கேட்கறதுக்காக மதுரை பக்கம் கடல் இருக்கான்னு ரொம்ப நாளாக ஏக்கமாக இருந்துச்சுங்க. இந்த சவுண்டு கேட்கல அலை சவுண்டே தோத்து போயிரும் போலங்க. அவ்வளோ சவுண்டு கேட்குது. ஊற வைக்கிறப்ப கொஞ்சம் கெமிக்கல்லாம் போடணுங்க. அது எதுக்காக அப்படின்னா இந்த வைக்கல கொஞ்சம் கிருமியெல்லாம் இருக்குமே அது எல்லாமே போகிறதுக்காக மட்டும்தாங்க. தண்ணி நல்லா வடியட்டும் அப்படின்றதுக்காக தலையில கவுத்து விட்டுட்டே வச்சாச்சுங்க.